டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப குவிக்கா செய்யக்கூடிய ஒரு முட்டை சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். ஃப்ரைட் எக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும், இதை குவிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை மத்தியானம் சுட சுட லஞ்சுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஹாஃபாகவும் கட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். இது மாதிரி எல்லா முட்டையும் நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு தவா இல்லாட்டி பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா மசாலா டைரெக்டாக சேர்க்குறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் டைரெக்டாக நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்துருங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது இன்னொரு சைடும் திருப்பிக்கலாம். இப்போ வெறும் உப்பு மிளகு மட்டும் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டையை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட உப்பு மிளகு சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்க்குறதுனால இது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் இருந்தால் தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே அதை சேர்த்துட்டு தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். இது நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் கருகாமையும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஃப்ரையும் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இதை ஸ்நாக்ஸாக கூட அப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் முட்டை யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.